இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் நெக் காலரு. ஸோ க்ளோஸ் நெக் காலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்முக்கெல்லாம் க்ளோஸ் நெக் வரும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி நெக்கை ஒட்டி. ஸோ அந்த மாதிரி காலர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்காக இது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போது மோஸ்ட்லி நிறைய ஒர்க்குக்கு போகிற லேடிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நெக் தான் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. க்ளோஸ் நெக்கு, சைனீஸ் காலர் அந்த மாதிரி. ஸோ காலர் வந்து பேப்பர் கேன்வாஸோட காலர் கேன்வாஸில் தான் நாங்கள் வைப்போம். பட் காலர் கேன்வாஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கழுத்தை ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிக்குது அப்படின்றதுனால நான் வந்து எப்பயுமே பேப்பர் கேன்வாஸில் தான் காலர் கட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நெக்கை வந்து சரி பாதியாக வந்து ஃபஸ்ட்டு நேஷ் வெட்டிக்குவேன் மடித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுருவேன். ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு மார்க்கு. ஸோ நிறைய அளவெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இதுக்கு இத்தனை இன்ச்சு வைக்கணும், அத்தனை இன்ச்சு வைக்கணும் அப்படின்னு கணக்கு இல்லை. இப்போ நெக்கோட ரவுண்டை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா, இப்போ ஊக்ஸ்பட்டி ஐப்பட்டி ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக வரும்போது இந்த ரவுண்டு வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் வைக்காமல் கொஞ்சம் அப்படியே சி ஷேப்பில் வைங்க, கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரிக்கு. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்களேன். இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலர் ரவுண்ட் வந்து அழகாக வரும். இப்படி ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி வைங்க. ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், இதுக்காக தனியாக அளவு எடுக்க வேண்டாம், டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இப்படி மார்க் மட்டும் கரெக்டாக போட்டுட்டு இந்த டெட் எண்ட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் இப்போ எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு காலர் எவ்வளோ அகலம் வேணும் அந்த அகலத்துக்கு என்ன பண்ணுங்கள், உள் பக்கமாக கீழ்ப்பக்கம் ஷேப் போட்டுட்டிங்க அளவு, உள் பக்கமாக பெண்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்படி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இதை ஸ்டிச் பண்ண பின்னாடி இதோட வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ காலர் வந்து ரவுண்டாக வரணும், ஷேப்பாக கரெக்டாக பதுங்கி அமுங்கி உட்காரணும் காலர் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அமுங்கி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உட்காரும். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழுத்தமாக உட்காந்துருக்கு. இது அகலம் நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம், இன்னும் அகலம் கம்மியாகவும் கட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதிகமாக காலருக்கு இவ்வளோ அளவு அவ்வளோ அளவு அந்த அளவெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து சைனீஸ் காலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எடுப்பேன். இப்போ இது எப்படி ஸ்ட்ரைட்டாக வரைகிறோம். ஸோ சைனீஸ் காலருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான். பட் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் காலருக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக பதிஞ்சு உட்காரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங் வீடியோ நிறைய போடுறேன், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தெரியாத வீடியோ இருந்தால் கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.